உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக சாதனை கவியரங்க தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களுக்காக முதியோரை போற்றுவோம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த கவியரங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான அத்தனை கவியரங்கத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி கு பவானி அவர்கள் இப்பொழுது சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய கவியரங்க தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற இயலிசை அரசி திருமதி கே கற்பகம் அவர்களை அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சி கொண்டிருக்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கற்பகம், திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, உங்களுடைய வரவேற்புரை நல்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பு நடத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட 35 நிகழ்ச்சிகளை இதுவரை பவானி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு மிகச் சிறப்பாக இந்த உலக சாதனை கவியரங்க தொடர் கவியரங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு மகர்கண்ணியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணி போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திரல் வேண்டும் அண்ணா என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நாள்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஐயா கவியரங்கம், பட்டிமன்றம், சொல்லரங்கம், விவாத மேடை, சிறுவர் அரங்கம், இப்படி ஒவ்வொரு அரங்குகளாய் தமிழோடு விளையாடலாம், ஜெர்மனி கவியரங்கத்தில் பாடுவோர் பாடலாம், இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாய் நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் காலையிலேயே நமக்கு கண்டுகளிக்க வலையொலி மூலம் பதிவேற்றம் செய்து மிக சிறப்பாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நம் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பொறுப்பிலே பிறந்து தென்னவன் தமிழிலே புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில் நிற்கும் எங்கள் இசை பேரரசி, அன்பிற்கும் பண்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இசை பேரரசி கற்பகம் பொழிச்சலூர் நல்லாசிரியர் அம்மா அவர்களை இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து முதியோரை காப்போம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் இன்றைய இளைஞர்கள் தான் நாளை முதியோர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அந்த முதியவர்களை போற்றும் விதமாக இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும், இருபால் கவி ஆளுமைகளையும் தாங்கள் முதியோர்களை எவ்வாறெல்லாம் போற்ற வேண்டும், காக்க வேண்டும் என்று கவிதைகளாக வடிக்க வந்திருக்கின்றார்கள். அந்த கவிதைகளை நான் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை தலைமை கற்பகம் அம்மா அவர்களிடம் கொடுத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா. நன்றியும் வணக்கமும் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம் எல்லோரையும் தில்லை அம்பலவாணனின் கால் வீரல் புள்ளி உலகெங்கும் இணைக்கக்கூடிய மையப்புள்ளியாய் விளங்குகிறது என்று இன்று அறிவியல் அறிஞர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த திருநீலகண்டன் எங்கெங்கோ சிதறி கிடக்கும் நம் தமிழ் நெஞ்சங்களை ஒரு புள்ளியில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற புள்ளியிலே ஒருங்கிணைத்து அவரவர்கள் இடத்திலே இருக்கின்ற திறமைகளை தட்டி எழுப்பி உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்தும் ஒப்பற்ற பணியை செய்து வருகின்றார். அப்படிப்பட்ட எங்களின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் நேயத்திற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் பணியில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த கவியரங்க பொறுப்பினை தான் எடுத்துக்கொண்டு உலக சாதனை கவியரங்கம் என்ற தொடரை முன்னின்று நடத்த உழைத்துக் கொண்டிருக்கும் தேனியாம் அன்பு சகோதரி கவிஞர் திலகம் பவானி தனஞ்சயன் திருவள்ளூர் அவர்களுக்கும் கவி பாட வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தின் ஆணிவேராக தூணாக இதனுடைய திரைமறைவிலே இருந்து
அப்பாவின் தோளோடு தோள் சேர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல இதயங்களுக்கும் வணக்கம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடி, இதை வந்த நீ கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கியேனோ என்று பாடினானே பாட்டுக்குரு புலவன் பாரதி. அவனுடைய வழியிலே மிகச் செம்மையான ஒரு தலைப்பில் முதியோரை மதிப்போம் என்று இந்த காலகட்டத்திற்கு தேவையான அற்புதமான பண்பாட்டின் ஒரு கூறாக விளங்கக்கூடிய, மனித மனங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, நாம் செய்கின்ற தவறுகளை மாற்றி முதியவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அற்புதமாக ஒரு தலைப்பில் இங்கே கவியரங்கம் நடைபெற உள்ளது. இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பை எனக்கு கொடுத்த அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், சகோதரி பவானி தனஞ்செழியன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அத்தனை பேருக்கும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கவியரங்கத்திற்குள் நுழைகிறோம். கவிஞர் பெருமக்களை வாழ்த்தி அந்த வரிசையில் முதியோரை மதிப்போம் என்று தேனான குரலால் கோவையில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். முதியோரை மதிப்போம். ஆதவன் மறைந்து அம்புலி வருகையை வரவேற்று தன் பணியை ஆதவன் இனிதி முடித்து அம்புலியிடம் கைகுலுக்கி வரவேற்று இருக்கும் இனிய மாலை பொழுதிலே இங்கு கவியரங்கத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் துணைவேந்தர் பாரதியும் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, மேலும் இங்கு வரவேற்புரை நல்கிய திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும், கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற திருமதி கற்பகம் அம்மாவையும் வணங்கி என் கவிதைக்குள் நான் நுழைகின்றேன். முதியோரை மதிப்போம். முதியோர் முதிர்ந்து உதிர்ந்த நெல்லிக்கனி, வாழ்வில் வளர்ந்து உயர்ந்த ஆலமரம், தலைமுறைக்கு தடம் சொல்லும் ஆசான், கடந்து வந்த பாதையின் வழி பெரும் வலி. ஆம், அவர்கள் கடந்து வந்த பாதையின் வழி பெரும் வலி. திண்ணை கதையில் எண்ணம் கொட்டும், திண்ணை கதையில் எண்ணம் கொட்டும், நெஞ்சில் ஈரம் சொட்டும் எளிய வாழ்க்கை என்றும். ஆம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மிக மிக எளிமை என்றும். நரை கூடி திரை விழுந்த பல்லில்லா பழங்கிளம், நரை கூடி திரை விழுந்த பல்லில்லா பழங்கிளம், படிப்பறிவற்ற பட்டறிவு பெற்ற பகட்டில்லா பகலவன், படிப்பறிவற்ற பட்டறிவு பெற்ற பகட்டில்லா பகலவன், பேரப்பிள்ளைகளின் பிஞ்சு விரல் பிடித்து விளையாடும், பேர குழந்தைகளின் பிஞ்சு விரல் பிடித்து விளையாடும், வேதனை தாங்கி சோதனை நீங்கி சாதனை படைக்கும், அஞ்சா நெஞ்சம் அன்புக்கு அடிபணியும் அங்கம். அஞ்சா நெஞ்சம் அன்புக்கு அடிபணியும் அங்கம், அண்டை அயலார் உறவை பெரிதும் விரும்பும். ஆம், அண்டை அயலார் உறவை பெரிதும் விரும்பும். உழைத்து ஓடாய் தேய்ந்த உயிரை ஓரம் கட்டாதீர்கள், உழைத்து ஓடாய் தேய்ந்த உயிரை ஒருபோதும் ஓரம் கட்டாதீர்கள். ஓய்ந்து போன நாட்களில் மூலையில் முடக்காதீர்கள் அவர்களை, ஓய்ந்து போன நாட்களில் மூலையில் முடக்காதீர்கள் அவர்களை. உழைத்து களைத்த நாட்களை உல்லாசமாக்குங்கள். ஆம், அவர்கள் உழைத்து களைத்த நாட்களை உல்லாசமாக்குங்கள். முதிர்ந்த குழந்தையை போற்றி கொண்டாடுவோம் வாருங்கள். ஆம், முதிர்ந்த குழந்தையை போற்றி கொண்டாடுவோம் வாருங்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, மிக்க சிறப்பு. ஆரம்பமே மிக சிறப்பான ஒரு கவிதை தந்தீர்கள். அவர்கள் நெல்லிக்கனி ஆலமரம் என்றீர்கள். இந்த இரண்டிற்கும் பொருள் சொல்ல வேண்டும் என்றால் நாளெல்லாம் சொல்லலாம். நெல்லிக்கனி அதியன் ஔவையை நினைவுபடுத்தக்கூடியது, ஆயுளை நீட்டிக்கக்கூடியது, அற்புதமான ஒரு மருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. ஆலமரம் மிகச்சிறிய விதையில் இருந்து தோன்றினாலும் அண்ணல்
நெடுந்தேர் புரவி என்று தமிழ் சொல்லும். அப்படி 4 வகையான படைகளும் நிற்கக்கூடிய அளவுக்கு நிழல் தரக்கூடிய பறந்து விரிந்த மரமாக வளர்ந்திருக்கக்கூடிய மரம் என்று நம்முடைய மூதாதையர்களை, முதியோர்களை குறிப்பிட்டது மிகச் சிறப்பு. ஓடாய் தேய்ந்த அவர்களை மூலையில் முடக்காதீர்கள், ஓரம் கட்டாதீர்கள், அவர்கள் வாழ்வை உல்லாசமாக்குங்கள் என்ற உங்களின் வரிகள் இன்றைய இளைஞர்களின் காதிலே விழுமே ஆனால், செயலாய் அது மிளிருமே ஆனால், இப்படிப்பட்ட தலைப்பில் கவிதை பாட அவசியம் ஏற்படாது. மிகச் சிறப்பான உங்களது கவிதைக்கு எங்களுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும் அம்மா. மிகச் சிறப்பு. நன்றி நன்றி அம்மா, மிக்க நன்றி. திருப்பூரிலிருந்து முதியோரை மதிக்கலாம் வாருங்கள் என்று குரல் கொடுக்க வந்திருக்கிறார் சகோதரர் கவிஞர் ரா வஞ்சித் குமார். வாருங்கள் தம்பி, உங்களுடைய கவிதைக்கு எங்களின் செவிகள் காத்து கிடக்கின்றன. வாருங்கள். வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அம்மா அவர்களுக்கும், என்னுடன் சக கவிஞர்களாக கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, நீதி சொல்லும் நன்னூல்களும் நீரை போல் நிறைந்திருக்க, காவிய கரையோரம் கருத்துக்கலங்கே அலையடிக்க, எத்திசையிலும் தமிழ் இனிக்கும், இந்நிசையிலும் தமிழ் புகழ் ஒலிக்கும் தாய் தமிழுக்கும் வணக்கத்தை கூறி என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன். முதியோரை மதிப்போம். வயது கூடினாலும் வலிமை குறைந்தது, விவேகம் கூடினாலும் வேகம் குறைந்தது. ஆனால் நம்மையெல்லாம் முன் செல்ல ஆணையிட்டு பின்னின்று பண்பு சொல்லும் பெருந்தன்மை கொண்டது பெரியவர்கள் என்னும் பேராற்றல். நம்மையெல்லாம் முன் செல்ல ஆணையிட்டு பின்னின்று பண்பு சொல்லும் பெருந்தன்மை கொண்டதாம் பெரியவர்கள் என்னும் பேராற்றல். ஆசை குறைந்து அன்பு கூடிவிடும், ஆசைகள் குறைந்து அன்பு கூடிவிடும், ஏக்கம் குறைந்து எளிமை கூடிவிடும், ஏக்கம் குறைந்து எளிமை கூடிவிடும். ஆண்டுகள் பல கடந்த அனுபவத்தால் ஆளுமை என்னும் ஆற்றல் மிகுந்திருக்கும், ஆளுமை என்னும் ஆற்றல் மிகுந்திருக்கும். நம்மை நல்வழி நடத்தும் நம்மவர்கள் வயதானவர்கள், நம்மை நல்வழி நடத்தும் வயதானவர்கள் நம்மவர்கள். கோபங்கள் குறைந்திருக்கும், குணம் நிறைந்திருக்கும், ஊதியம் குறைந்திருக்கும், மதி நிறைந்திருக்கும். ஊதியம் குறைந்திருந்தாலும் மதி நிறைந்திருக்கும். ஓடி ஓடி உழைத்து களைத்து, ஓடி ஓடி உழைத்தும் களைத்தும், இன்னல்களை கடந்து இலசுகளை வளர்த்தும், இன்னல்களை கடந்து இலசுகளை வளர்த்தும், நமக்கு வழிகாட்டியாய் இளைப்பாரும் குழந்தைகள் மூத்தவர்கள், நமக்கெல்லாம் வழிகாட்டியாய் இளைப்பாரும் குழந்தைகள் மூத்தவர்கள். நன்னெறி கூறும் பயிர்காக்கும் வேலியாய், நன்னெறி கூறி பயிர்காக்கும் வேலியாய், வீடுதோறும் முதன்மையாய் அமர்ந்திருக்கும் முதியவர்கள், வீடுதோறும் முதன்மையாய் அமர்ந்திருக்கும் முதியவர்கள். பல சூழ்நிலைகளில் சத்தியத்தை எடுத்துரைத்தும், நமக்கு பல சூழ்நிலைகளில் சத்தியத்தை எடுத்துரைத்தும், மற்றவர்களுக்கு மனம் நோகாமல் சீர்படுத்தி, மற்றவர்களை மனம் நோகாமல் சீர்படுத்தி, நமக்கெல்லாம் தூணாக துணை இருக்கும் தன் நம்பிக்கைகள் பெரியவர்கள். முதியவர்களோடு வாழாதவர் அறியாதார் அவரின் அருமையை, முதியவர்களோடு வாழாதவர் அறியார் அவர்களின் அருமையை. மூத்தவர்கள் மறைந்த பின் அவர்களோடு பயணித்தவர்களை, மூத்தவர்கள் மறைந்த பின் அவர்களோடு பயணித்தவர்களை கேட்டால் தெரியும் அவர்களின் அருமையும் பெருமையும். பெரியவர்கள் இல்லாத வழியை நானும் அறிவேன், பெரியவர்கள் இல்லாத வழியை நானும் அறிவேன். அவர்தம் நினைவுகளை என்றும் மறவேன், அவர்களது நினைவுகளை என்றும் மறவேன் என்று கூறி என் கவிதைக்கு நன்றியை கூறி, தலைமை வாய்ப்பு கொடுத்தால் ஒரே ஒரு சிறு கதையை, என்னுடைய சொந்த கதையை சொல்லுகிறேன் அம்மா. ஒரே ஒரு நிகழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக முடியுங்கள், அனுமதி உண்டு. நிச்சயமாகம்மா. என்னுடைய பாட்டி மனநல குறைவு கொண்டவர். என்னுடைய தாத்தா அவரை வைத்து 60 ஆண்டு காலம்
சிறப்பாக வாழ்ந்தவர். மனநலக் குறைவு என்று மற்றவர்கள் ஒதுக்கினாலும் என் தாயும் தந்தையும் 7 பேரை ஈன்றெடுத்த அந்த பாட்டியை என்னுடைய தாயும் தந்தையும் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மனக்குறைவு என்கிறார்கள், அவர்களுக்கு இல்லவே இல்லை. நான் கல்லூரி முடிந்து வரும் வரை எனக்காக காத்திருப்பார். ஒரு நாளும் உணவு கொள்ளாமல் வாழ்ந்திருப்பார். ஆனால் 6 வருடம் முன்பு என்னுடைய திருமண நாள் ஆகஸ்ட் 29. அதற்கு 10 நாள் முன்பு அவர் மறைந்து விட்டார் என்னும் செய்தி இன்றைய நாள் அவருக்கு நினைவு நாள். அதை நான் மறக்கவும் மாட்டேன். என் வாழ்வில் என்றும் மறக்க மாட்டேன். இன்று அவரின் நினைவோடு இக்கவிதையை இங்கு சமர்ப்பிக்க எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி அம்மா. அழகாக கவிதையை ஆரம்பித்தீர்கள். அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன், உங்களது இல்லத்திலே வயதானவர்களை நீங்கள் எப்படி பராமரித்திருப்பீர்கள் என்று என்னால் உணர முடிந்தது. இறுதியில் உங்களுடைய பாட்டியை நினைவுபடுத்தினீர்கள். உங்களது திருமண நாளுக்கு சரியாக 10 நாள் முன்பு அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் என்று. உங்கள் பாட்டிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் எனது வணக்கங்கள், உங்களுக்கு வாழ்த்துகள். வயது கூட வலிமை குறைந்தது என்றீர்கள். எல்லாருக்கும் அப்படிதான், வயது கூட கூட நிச்சயமாக வலிமை குறையும், ஏக்கம் குறையும், எளிமை கூடும் என்றீர்கள். முன் செல்ல ஆணையிட்டு பின் நின்று பண்பு சொல்லும் பேராற்றல் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு வரி. நல்வழி நடத்தும் நல்லவர்கள் நம்மவர்கள். அவர்களை நம்மவர்கள் என்று நம்மோடு சேர்க்கும் போதே அவர்களுக்கு இருக்கின்ற ஏக்கம் குறைந்துவிடும். முதியவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையே என்னை அவர்கள் மதிப்பதில்லை, என்னை கேட்பதில்லை என்ற குறைதான். எப்போது நாம் அவர்களை அரவணைத்துக் கொள்கின்றோமோ நம்மவர்களாக, அப்பொழுதே அவர்களது முகத்திலே மலர்ச்சியை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். இன்னல்களை கடந்து இலசுகளை வழி நடத்தும் எல்லா முதியவர்களும் அவர்கள்தான். வளர்ந்த பிறகு, நாம் வளர்ந்த பிறகு நமக்கு வழிவிட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்ற எத்தனையோ முதியவர்களை நாம் பார்த்திருப்போம். மனம் நோகாமல் சீர்படுத்த துணை நிற்கும் தூண்கள் என்று குறிப்பிட்டீர்கள். இந்த பக்குவம், பாரதி வார்த்தையிலே சொல்ல போனால், இந்த ஞானம் வந்தாற்றின் நமக்கு எது வேண்டும். இப்படிப்பட்ட தலைப்புகளில் வருங்காலம் கவிதை படைக்க ஒண்ணா வண்ணம் நாம் முதியோரை பாதுகாப்போம் என்ற உறுதி உங்களது குரலில், உங்கள் கவிதைகளில், உங்களது வாழ்க்கையில். வாழ்த்துகளும். நன்றி அம்மா. நன்றி. இந்த கவியரசை தன்னுடைய கவிதையால் அழகுபடுத்த காத்திருக்கிறார்கள். திருப்பூரில், அதே திருப்பூரிலிருந்து திருமதி கா. சத்தியவதி குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதைகளை தாருங்கள். வணக்கம். திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஒலி வாங்கி திறந்துக்கோங்க. திறந்துட்டேங்கம்மா. ஒலி வாங்கி திறந்துதான் இருக்குங்கம்மா. கேக்குதுங்களா? நீங்க தொடர்ந்து பேசுங்களம்மா, நல்லா தெளிவா கேட்டு தொடர்ந்து பாருங்களம்மா, தொடரலாம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்ட தமிழரையும் அம்மா பவானி அம்மா அவர்களையும், இன்றைய கவியரங்கத்திற்கு முதன்மை வகிக்கும் கற்பகம் அம்மா அவர்களையும் வணங்கி எனது கவிதையை தொடங்குகிறேன். முதியோரை மதிப்போம். முதிர் கன்னியாம் அவ்வை சொல்லே மானிடர் மதி வளர்க்கும் நீரூற்று. முதிர் கன்னியாம் அவ்வை சொல்லே மானிடர் மதி வளர்க்கும் நீரூற்று. என்றும் 16 இல்லை எவர்க்கும் என்பது உலக உண்மை. என்றும் 16 இல்லை எவர்க்கும் என்பது உலக உண்மை. ஆனாலும் வாழ்நாளில் அகவை அதிகரிப்பது மட்டும் அல்ல முதுமை என்பது. வாழ்நாளில் அகவை அதிகரிப்பது மட்டும் அல்ல முதுமை என்பது. அனுபவ அறிவால் ஞாலம் அளந்து அன்புடன் பண்பையும் அள்ளி தந்து, வீரத்தோடு விவேகத்தையும் கருத்தாய் கலந்து, அறம் வளர்க்கும் கதைகள் சொல்லி பக்குவமாய் பொறுமையை கற்றுத்தந்து, மகிழ்வான வாழ்வியல் பெருகி வளர, துயர அனுபவங்கள் தலைகாட்டாமல் அழிய. மகிழ்வான வாழ்வியல் அனுபவங்கள் பெருகி வளர, துயர அனுபவங்கள் தலை காட்டாமல் அழிய. நளினமான வழிகள் நயமாய் உரைத்து, நன் மக்களாய் பாரினில் நாம் உயர. நன் மக்களாய் பாரினில் நாம் உயர. தன்னலம் பாராத ஏணிகளாய் திகழும்
முதியவர்கள் நமது வாழ்வின் புதையல்கள். முதியவர்கள் நமது வாழ்வின் புதையல்கள். முதியோரை மதித்து போற்றுவோம், மனமகிழ்வோடு நிறைவாய் வாழ்வோம். முதியோரை மதித்து போற்றுவோம், மனமகிழ்வோடு நிறைவாய் வாழ்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பம்மா. வீரம், விவேகம், பக்குவம் இவையெல்லாம் முதியோர்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய அனுபவம். என்றும் 16 இல்லை எவர்க்கும் என்றீர்கள். இந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்தால் நாம் முதியவர்களை புறந்தள்ள மாட்டோம். மகிழ்வான வாழ்வியல் அனுபவங்கள் பெருகி வளர துணை நிற்பவர்கள் அவர்கள் தன்னலம் பாராத ஏணிகள் என்றீர்கள். மிகச் சிறப்பான ஒரு வரி. வாழ்த்துகளும் நன்றிகளும் அம்மா. உண்மையில் அவர்கள்தான் புதையல்கள். நன்றி அம்மா. மிகச் சிறப்பு அம்மா. அடுத்ததாக தன்னுடைய கவிதையால் இந்த அரங்கை அலங்கரிக்க வருகின்றார் கவிஞர் லட்சுமணன் சங்கரநாராயணன், தூத்துக்குடியில் இருந்து. ஐயா, வாருங்கள், உங்களது கவிதையை தாருங்கள். லட்சுமணன் சங்கரநாராயணன் ஐயா, உங்கள் கவிதைகளை தாருங்கள். கேக்குது ஐயா, இருங்க, ரெக்கார்டிங் போட்ட அப்புறம் நான் சொன்ன பிறகு வாசிங்க. சரி. உங்கள் கவிதை பயணம் தொடரட்டும். சரிங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், பொறுப்பாளர் பவானி தனஞ்சயன் அம்மையார் அவர்களுக்கும், இந்த கவியரங்கை சிறப்புடனே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அம்மையார் கற்பகம் அவர்களுக்கும், என்னோடு கவி பாடிக் கொண்டிருக்கும் அத்துணை கவி பெருமக்களுக்கும் முதற்கண் இந்த நல்ல ஒரு மாலை வேளையில் ஒரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முதியோரை மதிப்போம் என்ற கவிதைக்குள் செல்ல விரும்புகிறேன். இதோ கவிதை. உனக்கு முன்பே இந்த உலகத்தை கண்டவர், உனக்கு முன்பே இப்புவியின் உயிர்காற்றை சுவாசித்தவர், உனக்கு முன்பே இந்த புவியில் நடை போட்டவர் இந்த மூத்த குடிமக்கள். அவரை காத்து அவரோடு கைகோர்த்தால் நாம் மேன்மக்கள். அவரை காத்து அவரோடு கைகோர்த்தால் நாம் மேன்மக்கள். நீ நடக்க நற்பாதையிட்டவர், நீ வாழ நல்வழி காட்டியவர், நீ சிறக்க பெரும் அடித்தளம் இட்டவர். கால் தள்ளாடும் பருவத்தில் கைத்தடியாய் நீ இரு, கால் தள்ளாடும் பருவத்தில் கைத்தடியாய் நீ இரு. உன் வீட்டில் பூஜையறை இல்லாவிடினும் பரவாயில்லை, அவர்களுக்கு கொடு ஒரு அறை. உன் வீட்டில் பூஜையறை இல்லாவிடனும் பரவாயில்லை, அவர்களுக்கு கொடு ஒரு அறை. அதில்தான் ஓங்கி ஒலிக்கும் உன் வாழ்வின் அர்த்தம் எனும் பறை. அதில்தான் ஓங்கி ஒலிக்கும் உன் வாழ்வின் அர்த்தம் எனும் பறை. அன்று அரச சபையில் மூத்தவரே அரச குருவாய் அலங்கரிப்பார், வயது முதிர்ந்தவரே அமைச்சு பணியாற்றுவார். அரசன் இளையராயினும் அரச குருவும் அமைச்சர்களுமே அரசை நற்பாதையில் பீடு நடை போட வைப்பார். மூத்த குடிமக்கள் அனுபவ அறிவின் அமுத சுரபி, மூத்த குடிமக்கள் அனுபவ அறிவின் அமுத சுரபி. அவரை காத்து அவர்தம் பாதையில் நடப்பின் வாழ்க்கை தெளிந்த அருவி. அன்று அரச சபையில் மூத்தவரே அரச குருவாய் அலங்கரிப்பார், வயது முதிர்ந்தவரே அமைச்சு பணியாற்றுவார். அரசன் இளையராயினும் அரச குருவும் அமைச்சர்களுமே அரசை நற்பாதையில் பீடு நடை போடச் செய்பவர். உன் தர்பாரிலும் அவர்களுக்கு உரிய இடம் அளி, உன் தர்பாரிலும் அவர்களுக்கு உரிய இடம் அளி.
அதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் வாழ்க்கையை நற்பாதையில் செலுத்தும் பெருவழி. மூத்த குடிமக்கள் அனுபவ அறிவின் அமுத சுரபி, அவரை காத்து தோளோடு தோள் நின்று அவர்தம் பாதையில் நடப்பின் வாழ்க்கை தெளிந்த அருவி. நல்ல வாய்ப்பினை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. சிறப்பு சிறப்பு கவிஞரே, மிக அழகாக தொடங்கினீர்கள். உனக்கு முன்பே உலகை கண்டவர்கள், உனக்கு முன்பே இப்புவியில் எங்கும் சூழ்ந்திருக்கும் காற்றை சுவாசித்தவர்கள், உனக்கு முன்னால் நடை போட்டவர்கள், அவர்களோடு நீ கைகோர்த்தால் மேன்மக்கள். ஆம், நாம மேன்மக்களாக மாறணும்னா நம்ம முதியவர்களை, நம்ம பெரியவர்களை மதிக்கணும். உங்கள் இல்லங்களில் பூசை அறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்காக ஓர் அறையை ஒதுக்குங்கள் என்று சொன்னீர்களே, அதுதான் நாம் உண்மையில் முதியவர்களுக்கு செய்ய வேண்டிய தலையாய பணி. வயதாகிவிட்டதே என்று அவர்களை ஒதுக்காமல், ஓரங்கட்டாமல், அவர்களை நம்மோடு இணைத்து அவர்களை அமுத சுரபியாய் பார்க்கின்ற அருள் நெஞ்சத்தோடு நாம் இருந்தால் இந்த உலகம் நிச்சயமாக இன்னும் எவ்வளவோ உயரங்களை தொடும் என்பதில் நிச்சயமாக ஐயமில்லை. உங்களுடைய கவிதைக்கு எங்களுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சிறப்பையா, சிறப்பு. நன்றி. நன்றி. அடுத்து நன்றி. முதியோரை மதிப்போம் என்ற இந்த அற்புதமான தலைப்பிலே இந்த கவியரங்கிலே தன்னுடைய கவிதையை தருவதற்காக சென்னையிலிருந்து காத்திருக்கிறார் அருமை சகோதரர் கவிஞர் பா. தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரரே, உங்களது கவிதைகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வணங்கி வரவேற்புரை வழங்கிய பவானி அன்னைக்கும், தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் கற்பக அன்னையையும், ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஐயா நீலகண்ட தமிழர்களையும் வணங்கி முதியோரை மதிப்போம். நம் கருவின் அணு நம் முதியோர்கள். நாளத்தின் ஞாயிறை ஒன்று நம் நாளத்தின் ஞாயிறுகளாய் அவர்கள். முதியோர்கள் நம் தலைமுறையின் உயிர் கவசங்கள். முதியோர்கள் சுருக்கமிழந்த தேகங்கள்தான், ஆனாலும் அவர்கள் நமக்கான சுருக்கெழுத்து ஆவணங்கள். அகவை முதிர்ந்தாலும் நமக்கான ஆயுள் காப்பீடுகள் தான் முதியோர்கள். பரிணாம பொழுதிலும் பரிமாற்றங்களை கொண்டு பண்பலைகளாய் வளவரும் நினைவுகளின் நிசப்தங்கள் அவர்கள். முதியோர்கள் நம் வளமான வாழ்வுக்கான காப்புரிமைகள். உதிரத்தின் சாயதான நாம் உலர்த்தாதிருப்போம் அவர்களை. நமக்காக நடைமாறி உருமாறி நம்மை சுமந்த சுகமான சுமைகள்தான் அவர்களும். தேசத்தின் முன்னோடிகளாய் அவர்கள் நம் தேகத்தின் கண்ணாடிகளாய். தொலைதூரம் இருந்தாலும் தொலைக்காதிருப்போம், தொடுதூரம் இருந்தாலும் தொட்டணைத்து வாழ்வோம். நம் ஆசைகளை சுமந்த, நம் கனவுகளில் கழித்த நம் முதியோர்களை போற்றுவதையும் வணங்குவதிலும் அமாவாசை நாட்களாக இல்லாமல் இருக்கும்போது நேசிப்போம், சுவாசிப்போம், முதியோரை மதிப்போம், முதியோரை போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, மிகச்சிறப்பு. இப்படி யாருமே முதியவர்களை சொல்லி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சுருக்கெழுத்து ஆவணங்கள் என்றீர்கள். என்றைக்குமே தட்டச்சை விட சுருக்கெழுத்து எழுதுவோருக்கு பணிகளில், அலுவலக பணிகளில் முதன்மை உண்டு. அப்படி மிகச் சிறப்பாக முதியவர்களை குறிப்பிட்டீர்கள். ஆயுள் காப்பீடு என்றீர்கள். நம்முடைய ஆயுளை காத்தவர்கள் அவர்கள்தானே. நாம் குழந்தையாக இருக்கும் போது எப்படியெல்லாம் நம்மை அவர்கள் கொஞ்சி இருப்பார்கள், வளர்த்திருப்பார்கள், நமக்காக கண்விழித்திருப்பார்கள். ஆயுள் காப்பீடு, நம் ஆயுளை காத்தவர்கள், அவர்களை ஆயுள் காப்பீடு என்று அழைப்பதிலே தவறே இல்லை. நடைமாறி உருமாறிய சுகமான சுமைகள் என்றீர்கள். ஆம், வயது முதிர்ந்தால் அவர்களுடைய நடையிலே தள்ளாட்டம் இருக்கும், ஆனால் அவர்களுடைய அனுபவங்கள் கல்வெட்டை போன்றன என்றீர்கள். தொட்டு அணைத்து வரவேற்போம், தொடு தூரம் இருந்தாலும் என்றீர்கள். வள்ளுவனின் குரலை நினைவுபடுத்தீர்கள். தொட்டு அணைத்து ஊறும் மணற்கேணி மட்டுமல்ல, நம்மை கட்டி எழுப்பிய, இல்லங்களுக்கு தூணாக விளங்கிய பெற்றோர்களை, முதியோர்களை, தாத்தா பாட்டியர்களை தொட்டு அணைத்தால் அவர்களது உள்ளம் குளிர்ந்து நம்மை மேலும் மேலும் அவர்கள் வாழ்த்துவார்கள். இருக்கும் போதே நேசிப்போம் என்றீர்கள். அவர்கள் இருக்கும் போதும் நேசிப்போம். சற்று முன் கவி பாடிய பஞ்சித் குமார் என்று நினைக்கிறேன், அவரை போல இறந்த பின்னாலும்
அவர்களுடைய நினைவால் சுகித்திருப்போம். முன்னோர்களையும் மூத்தோர்களையும் மதிக்காத நாம் தேசத்தை எங்கனம் மதிப்போம்? நம்முடைய பெரியவர்களின் மொழிகளை எவ்வாறு கேட்போம்? இல்லத்தில் இருந்துதான் எல்லா விதமான நல்ல பழக்கங்களும் தொடங்கும். சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்களே, அப்படி அந்த அறக்கருத்துக்களை மிகச் சிறப்பாக உங்களது கவிதையில் வடித்த தட்சிணாமூர்த்தி சகோதரருக்கு நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சிறப்பு சிறப்பு. உங்களுடைய கவிப்பணி சிறக்கட்டும். நன்றிகள் அம்மா. வாழ்த்துகள் வாழ்த்துகள். அடுத்ததாக சரவெடியாக வரக்கூடியவர் இந்த கவியரங்கத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகின்ற கவி அரங்குகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று முறைப்படி கவிஞர்களை அழைத்து நினைவூட்டி ஆர்வத்தோடு அவர்களை ஈடுபடுத்தி மிகச் சிறப்பாக ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சீர்மிகு ஆசிரியர், கவிஞர், சாதனைக்கு சொந்தக்காரர் என்று பல்வேறு சிறப்புகளை தன்னிடத்தே வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி, ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பவானி தனஞ்சயன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் உலக ஒன்றியமும் இணைந்து நடத்தும் 35வது தொடர் கவியரங்கம், இக்கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கற்பகம் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதியோரை மதிப்போம். முதியோர் நம் இல்லத்தின் அனுபவசாலிகள், வாழ்க்கையை அணுவாய் ரசித்து வாழ்ந்த திறமைசாலிகள், பட்டறிவை விட பகுத்தறிவை புகுத்தும் தைரியவான்கள், பல்லிழந்தும் பொக்கைவாய் போட்டும் புத்தம் புது மலர்களாய் என்றும் நமக்காக விட்டு கொடுக்கும் கதாநாயகன் நாயகிகளால் அரவணைத்தால் அன்பை பொழியும் ஆபத்தாண்டவர்கள், முதியோரின் வார்த்தைகள் என்றென்றும் முத்துகள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற முதியவர்களை ஓரமாய் மூலையில் அமர்ந்திட பணிக்கிறாயே, உன்னை ஏத்தி அழகு பார்க்கும் தேவதைகளை நீ அவர்களை உட்கார வைத்து ஆராதனை செய்ய வேண்டாமா? ஆராதனை இல்லாவிட்டாலும் அலட்சியம் காட்டலாமா? ஒரு நாள் உனக்கும் வயோதிகம் வரும், மறவாதே. அப்பொழுது காலம் உனக்கு பதில் சொல்லும், கலங்காதே. முதியோர் இல்லங்களில் விட்டுவிடாமல் மூத்தோர் சொல்லே அமிர்தம், நாளை நாமும் முதியவர்களே என்ற நினைப்புடன் வாய்ப்பு தந்த ஐயாவிற்கும் தலைமைக்கும் மீண்டும் நன்றிகள் கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளூர். நன்றிங்க. அறம்பாடி இருக்கிறீர்கள். இன்று அவர்களுக்கு, நாளை நமக்கு. உனக்கும் வயதாகும், உனக்கும் வயதாகும். முதியவர்களை அலட்சியப்படுத்தாதே, ஆராதனை செய்யாவிடனும் அலட்சியப்படுத்தாதே. எப்பேற்பட்ட வரிகள்! இதுதான் பண்பாட்டின் வெளிப்பாடு. ஆபத் பாந்தவர்கள் என்றீர்கள். பல்வேறு ஆபத்துகளில் இருந்து நம்மை காத்திருப்பார்கள். எறும்பு ஈ அண்டாமல் நம்மை காத்திருப்பார்கள். பல்லில்லாத வயதானவர்கள், அந்த சிரிப்பிலும் கூட ஒரு அழகு உண்டு. இரண்டாவது குழந்தை பருவம் என்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை புறந்தள்ளாதீர்கள், அன்போடு அரவணையுங்கள். இல்லை என்றால் நாளை இன்று அவர்களுக்கு நீங்கள் செய்வது உங்களுக்கு திரும்பும் என்று எச்சரிக்கை மணி அடித்த உங்களது கவிதை சிறப்பம்மா. வாழ்த்துகளும் பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி. அடுத்ததாக ஆ வடியிலிருந்து சொல்லெனும் கா அடி தூக்கி முதியோரை காப்போம் என்று பா அடிகளால் இந்த கவியரங்கை ஆள வருகின்றார் அன்பு சகோதரி, ஆசிரியர், கவிஞர் திருமதி பூ சி இந்திராணி அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதைகளை தாருங்கள். வணக்கம் அம்மா. தமிழ் மண்ணிற்கும் தாய் தமிழ் உறவிற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அப்பா அவர்களுக்கும், கவியரங்கம் வரவேற்பு நல்கிய சகோதரி பவானி அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கற்பகம் அம்மா அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, முதியோரை மதிப்போம். குருத்தோலையாய் குதூகலித்தேன் நேற்று,
பழுத்தோலையாய் பரிதவித்தேன் இன்று. காலத்தின் கண்ணாமூச்சி ஆட்டம், ஞாலத்தின் எத்தனையோ மாற்றம். முதுமையின் முதிர்ச்சியில் என் தேகம், முதியோர் என்பது என் புதிய நாமம். உதவிக்கு கையில் ஓர் ஊன்றுகோல், முதுமைக்கு அதுதான் மூன்றாம் கோல். இளமையின் இதிகாசத்தில் என்னை மறந்தேன், இனிமையான அபிஷேகத்தில் இதயம் மகிழ்ந்தேன். சொந்தம் பந்தம் என்று சூழ்ந்திருந்தார்கள், இன்பம் துன்பங்களில் இணைந்திருந்தார்கள். முதுமையின் வட்டத்துள் நானானேன், உதவிக்கு உறவு முறைகள் யாரும் இல்லை. சொந்த பந்தம் என்ற உறவு முறைகள் தூர்த்த குலத்து பறவைகள் ஆனார்கள். வசந்தத்தை தொலைத்த வாழ்க்கை, வனப்பினை இழந்த யாக்கை, நரை விழுந்து நடை தளர்ந்த உடல் அமைப்பு, படையிழந்த மன்னனின் பரிதவிப்பு. மதிகொண்ட மானிடமே சிந்தியுங்கள், விதி தந்த முதுமையை மதியுங்கள். முதுமையும் மொழி பேசும் குழந்தைதான், முதுமையை மதிப்போம், கடமைதான். முதுமையை மதிப்பதும் கடமைதான். முதியோரை மதியுங்கள், மதிகொண்ட மானிடமே முதியோரை மதியுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. இந்திராணி அம்மா, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். உங்களது கவிதையை மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். சரிங்க. முதியோரை மதிப்போம். குருத்தோலையாய் குதூகலித்தேன் நேற்று, பழுத்தோலையாய் பரிதவித்தேன் இன்று. காலத்தின் கண்ணாமூச்சி ஆட்டம், ஞாலத்தில் எத்தனையோ மாற்றம். முதுமையின் முதிர்ச்சியில் என் தேகம், முதியோர் என்பது என் புதிய நாமம். உதவிக்கு கையில் ஓர் ஊன்றுகோல், முதுமைக்கு அதுதான் மூன்றாம் கோல். இளமையின் இதிகாசத்தில் என்னை மறந்தேன், இனிமையின் அபிஷேகத்தில் இதயம் மகிழ்ந்தேன். சொந்தம் பந்தம் என்று சூழ்ந்திருந்தார்கள், இன்பம் துன்பங்களில் இணைந்திருந்தார்கள். முதுமையின் வட்டத்துள் நானானேன், உதவிக்கு உறவு முறைகள் யாரும் இல்லை. சொந்தம் பந்தம் என்ற உறவு முறைகள் தூர்த்த குலத்து பறவைகள் ஆனார்கள். வசந்தத்தை தொலைத்த வாழ்க்கை, வனப்பினை இழந்த யாக்கை, நரை விழுந்து நடை தளர்ந்த உடல் அமைப்பு, படையிழந்த மன்னனின் பரிதவிப்பு. மதிகொண்ட மானிடமே சிந்தியுங்கள், விதி தந்த முதுமையை மதியுங்கள். முதுமையும் மொழி பேசும் குழந்தைதான், முதுமையை மதிப்பதும் கடமைதான். முதியோரை மதியுங்கள், மதிகொண்ட மானிடமே முதியோரை மதியுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. சிறப்பு. ஏனென்றால் குருத்தோலை பழுத்தோலை என்று ஆரம்பித்த உங்களது கவிதை வரிகள் மிகச் சிறப்பு. முதுமையும் ஒரு மொழிதான். பல்முளைக்கு முன் மழலைகள் பேசுகின்ற மொழி ஓரளவு தாய்க்கு புரியும், அதற்கே அவள் அகமகிழ்வாள். என் குழந்தை இதை சொல்லியது அதை சொல்லியது என்று. பல் இழந்த முதியவர்களும் குழந்தைதான், அது கூட அவர்களின் அன்பான மொழிதான் என்று அவர்களின் மொழிக்கு ஒரு விளக்கம் அளித்தீர்கள். மிகச் சிறப்பு. முதுமையின் தலைவாசலில் இருக்கும் கைகளில் இருக்கும் அவர்களது கோல் மூன்றாம் கோல் என்றீர்கள். உண்மைதான். அது அவர்களை தாங்கி பிடிக்கும். உயிரற்ற கோலே தாங்கி பிடிக்கும் போது உயிரோடு இருக்கின்ற நாம் எவ்வாறு அவர்களை தாங்க வேண்டும் என்று மிகச் சிறப்பாக ஒரு பார்வையை இங்கே பதிவு செய்தீர்கள். வனப்பு இழந்த யாக்கை. எது வனப்பு? ஒவ்வொருவர் பார்வையில் ஒவ்வொன்று வனப்பு. முதுமை கூட ஒரு வனப்புதான். நரையும் திரையும் நிச்சயம் அழகுதான். பார்க்கின்ற பார்வையில்தான் அந்த வனப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் இயல்பாக ஏற்றுக்கொள்கின்ற நாம் முதுமையை இயல்பு என்று எண்ணி அவர்களை புறந்தள்ளாமல் அகத்திலே அன்பு ஒளி கூடி நோக்கிலே கருணையோடு அவர்களிடம் அணுகுவோமே ஆனால் அவர்களின் உள்ளம் நம்மை மென்மேலும் வாழ்த்தும், நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் என்ற அற்புதமான வரிகளை தந்த உங்களுக்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அம்மா. நன்றி. அடுத்ததாக முதியோரை மதிப்போம் என்ற தலைப்பிலே இணைந்திருக்கின்றார் சென்னையிலிருந்து கவிஞர் சா அமுதா அவர்களை அன்போடு கவிதை பாட அழைக்கின்றோம். வாருங்கள், உங்கள் அமுத கவிதையை தாருங்கள் அமுதா அவர்களே.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்தோர் நம்மை என்றும் காத்தவர், முதுமை அடைந்த வாழ்வில் அனுபவம் நிறைந்தவர், அறிவு ஆழமாயிருக்கும். பெரியோர் சொல் முதலில் நமக்கு கசக்கும், அவர்தம் அனுபவ பேச்சின் பலன் பின்னால் இனிக்கும். முதியோர் சொல் முதலில் நமக்கு கசக்கும், அவர்தம் அனுபவ பேச்சின் பலன் பின்னால் இனிக்கும். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. வயோதிகர் இல்லா வீட்டில் குடியிருக்க வேண்டாம் என்பது புதுமொழி. முதுமை கூறும் நன்னெறி கதைகள் நம்மை நல்வழிப்படுத்தும். செயற்கை முறையில் கதை கூறும் கணினி உணர்வில்லா பெட்டகம். முதியோர் என்னும் கருவூலத்தை கனிவுடன் காப்போம். முதியோர் என்னும் கருவூலத்தை கனிவுடன் காப்போம். பெரியோர் சொற்களை மதித்து கண்ணியமாய் நடப்போம். முதியோரை மதிப்பது நம் பண்பை வளர்க்கும். முதியோரை பழித்தல் நம் அழிவின் ஆரம்பம். இயந்திர வாழ்வில் சிக்குண்டு சின்ன பின்னமாகாமல் முதியோரை மதித்து அவருக்கு நேரத்தை கொடுப்போம். இன்பத்தையும் சுகத்தையும் நமக்களித்த பெற்றோரை துன்பத்தை தரும் முதியோர் இல்லத்தில் தள்ளாமல் இருப்போம். கற்றவரை காணுதல் கண்களுக்கு அழகு, பெற்றவரை பேணுதல் பிள்ளைகளுக்கு அழகு. நமக்கு முதுமை அறிந்து நம் கவிதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இணைய சிக்கல் இருந்தாலும் முதியவர்களை உங்கள் வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையோடு இணைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று உங்கள் கவிதை பாடியது. முதியோரை கனிவுடன் காப்போம் என்றீர்கள். மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும் என்ற தொடர்களை உங்களது பாணியிலே உங்கள் கவிதையில் தந்தீர்கள். முதியோரை எப்போது நாம் தவிர்க்கிறோமோ, அலட்சியப்படுத்துகிறோமோ, அது நம் வாழ்வு நசிந்து போவதற்கு ஆயத்தமாகிறது என்பதை குறிப்பிட்டீர்கள். பெற்றவரை பேணுதல் பிள்ளைக்கு அழகு என்று அறநெறியை உங்கள் கவிதை வரிகளில் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக இந்த கவியரங்கிலே தன்னுடைய கவிதையால் முதியோரை காப்போம், முதியோரை மதிப்போம் என்று விழுப்புரத்தில் இருந்து கவிஞர் மாதவி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, முதியோரை மதிக்கும் தங்கள் கவிதையை கேட்க ஆவலோடு. வணக்கம் அம்மா. வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதியை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, வரவேற்புரை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கற்பகம் அம்மா அவர்களை வணங்கி, என்னுடன் பயணிக்கும் கவி ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி என்னுடைய கவிதைக்குள் நுழைகிறேன். அடுத்த தலைமுறையை காக்க எண்ணி அயராது உழைத்திடும் அனுபவம் மிக்கவர்கள். அடுத்த தலைமுறையை காக்க எண்ணி அயராது உழைத்திடும் அனுபவம் மிக்கவர்கள். பெருந்துயர் பட்ட போதும் பெற்ற பிள்ளையை பேணி காத்து பெரிய மனிதன் ஆக்கிவிட்டார். பெருந்துயர் பட்ட போதும் பெற்ற பிள்ளையை பேணி காத்து பெரிய மனிதன் ஆக்கிவிட்டவர். இன்னா சொல்லின்றி இனிதே அவரை காத்து இப்புவியில் ஏற்றம் பெறுவோம் இனிதே. இன்னா சொல்லின்றி இனிதே அவரை காத்து இப்புவியில் ஏற்றம் பெறுவோம் இனிதே. மூத்தோர் சொல் கேட்டு அவர் வழி நடந்திட்டால் முக்காலம் வாழ்ந்திடுவார் முதலாய் நின்று. மூத்தோர் சொல் கேட்டு அவர் வழி நடந்திட்டால் முக்காலம் வாழ்ந்திடுவார் முதலாய் நின்று. முதன்மை விருது தந்து பாராட்டு செய்திடலாம். முதன்மை விருது தந்து பாராட்டு செய்திடலாம். முதியோரை பாதுகாக்கும் முத்தான பிள்ளைகளை. முதியோரை பாதுகாக்கும் முத்தான பிள்ளைகளை.
பட்ட துன்பம் எதையும் பகிர்ந்து அளிக்கவில்லை, இன்பம் அளித்தே இனிதாய் வளர்த்தவர்கள். பட்ட துன்பம் எதையும் பகிர்ந்து அளிக்கவில்லை, இன்பம் அளித்தே இனிதே வளர்த்தவர்கள். கதை மூலம் பல நற்செய்தி சொல்லியே கட்டுண்டே இருக்க செய்த விந்தை மனிதர்கள். கதை மூலம் பல நற்செய்தி சொல்லியே கட்டுண்டே இருக்க செய்த விந்தை மனிதர்கள். கால நேரம் பார்க்காது கடமை ஆற்றியே காலனிடம் செல்லும் வரை கரைந்தே வாழ்பவர். காலனிடம் செல்லும் வரை கரைந்தே வாழ்பவர். விடை நிறைந்த புத்தகத்தை வீணே எறிந்தால் வழிதெரியா ஓடமாய் வாழ்க்கை அமையும். விடை நிறைந்த புத்தகத்தை வீணே எறிந்தால் வழிதெரியா ஓடமாய் வாழ்க்கை அமையும். நம் வீட்டு முதியோரை நாம் போற்றி பாதுகாத்தால் நாட்டின் அமைதியும் நன்றாய் அமைந்திடும். இன்றைய இளமை நாளைய முதுமை எண்ணி மதித்திடுவோம் நம் நாட்டு பெருமை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா, மிக்க நன்றி. மிகச் சிறப்பம்மா, மிகச் சிறப்பு. அடுத்த தலைமுறை என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாய் எடுத்துரைத்தது உங்களது கவிதை. கால நேரம் பார்க்காது கடமையாற்றிய அற்புதம் நிறைந்தவர்கள் முதியவர்கள். கதைகளின் மூலம் நற்செய்தி தந்தவர்கள் முதியவர்கள். இன்னாச்சொல் தவிர்த்து அவர்களை நேசத்தோடு நாம் அரவணைத்துக் கொள்வோம் என்றீர்கள். முதன்மை விருது தருவோம் என்றீர்கள். முதியவர்களை பாதுகாக்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதன்மை விருது தருவோம் என்றீர்கள். விடை தெரிந்த புத்தகத்தை வீணே ஏறியலாமா என்றீர்கள். அழகான ஒரு ஓமை. விடை தெரிந்த புத்தகங்கள் யார்? நம்முடைய வாழுகின்ற முதியவர்கள். அவர்களை வீணே எரியலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு வழி தெரியாத நிலை நமக்கு வாய்க்க வேண்டும் என்று நாம் எண்ண மாட்டோம். ஆக வழி தெரிந்த அனுபவம் மிக்க மூத்தோர்களை நாம் அரவணைத்துக் கொள்வோம் என்று சொன்ன உங்களது கவிதைக்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் அம்மா. சிறப்பு. அடுத்ததாக இந்த கவியரங்கிலே முதியோரை காப்போம் என்று தன்னுடைய கவிதையை தருவதற்காக கரூரிலிருந்து திருமதி கனகலட்சுமி சீனிவாசன் வேலாயுதம் பிள்ளை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதைகளை தாருங்கள். அம்மா அவங்க இதுவே காணோம், ஒரு மைக்ல தான் இருக்காங்க. எழிலரசி அம்மா இருக்காங்க பாருங்க. பாத்துட்டம்மா, எழிலரசி. கனகலட்சுமி அம்மா வந்தவுடன் அவர்கள் இணையட்டும். அதற்கு முன்பு எழில் அரசி என்ற இனிதான பெயர் கொண்ட கவிஞர் அவர்களை முதியோரை காப்போம் என்ற தலைப்பிலே கவிபாட அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூணாக விளங்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கும், இக்கவியரங்கை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கற்பகம் அம்மா அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய பவானி அம்மா அவர்களுக்கும், இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்ற அவ்வை பெருமாட்டியின் வாக்கிற்கேற்ப முதியோரை மதிப்போம் என்ற கவிதையை வாசிக்க இருக்கிறேன். மங்கா புகழ் உடைய அனுபவ சிங்கங்கள், மண்ணுலகில் அவதரித்த முதிர்ந்த தங்கங்கள், மாணிக்கமாய் மின்னும் அன்பு பேதைகள், மாறா பாசம் மிக்க அறிவு மாமேதைகள், மின்னல் ஒளி போல் ஆற்றல் பெற்றவர்கள், நீளா குடும்ப பொறுப்பை ஏற்றவர்கள், முதியோர் என்றும் தன்னலம் கருதார், முற்றும் துறந்து பொதுநலம் காப்பார். மூத்தோர் சொற்கள் வாழ்க்கைக்கு வரங்கள், மென்மையாய் பொக்கை வாயால் நகைப்பார், மெல்லிய குரலில் பல கதைகள் உரைப்பார், மேதினியில் மேன்மையுற பல்வழிகள் வகுப்பார்,
மையமாய் நின்று அறம் தனை வளர்ப்பார். மேதினியில் மேன்மையுற பல்வழிகள் வகுப்பார். மையமாய் நின்று அறந்தனை வளர்ப்பார். மொழியும் முதியோர்கள் நல்வழி நடப்போம். மொழியும் முதியோர்கள் நல்வழி நடப்போம். மோட்சம் தன்னை புவியிலே காட்டுவோம். மோட்சம் தன்னை புவியிலே காட்டுவோம். மவ்வல் போல் மனம் வீசும் முதியோர்களை என்றும் மதிப்போம். மவ்வல் போல் மனம் வீசும் முதியோர்களை என்றும் மதிப்போம். என்றென்றும் மதித்து போற்றுவோம். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் கற்பகம் அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் அம்மா. எழிலரசியின் கவிதை எழிலாக இருந்தது. முற்றும் துறந்து சுற்றம் காப்பார் என்றீர்கள். ஆசாபாசங்களை எல்லாம் தவிர்த்து தம் மக்கள் நலனே நலன் என்று நினைக்கக்கூடிய, அதை மட்டுமே விளையக்கூடிய எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் முதியவர்கள். மென்மையாய் நகை புரிந்து மென்குரலில் உரையாடி அறம் வளர்க்கும் ஆற்றல்கள் என்றீர்கள் முதியோர்கள். அவர்களுடைய குரல் கூட வலிவிழந்து தேய்ந்து போகும். ஆனால் அதன் அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்கள் தங்கள் செவியை அவர்களின் வாய்க்கருகில் கொண்டு சென்று என்ன என்று கனிவோடு கேட்பார்கள். அதுதான் பண்பின் அடையாளம். அப்படிப்பட்ட ஆற்றல் வாயில்களாக அறம் வளர்க்கும் தூண்களாக இருக்கும் முதியவர்களை காப்போம் என்ற உங்களது கவிதை சிறப்பம்மா. அருமை, வாழ்த்துகள். நன்றி, நன்றி அம்மா. வேறு யாரேனும் இந்த கவியரங்கில் தங்களது கவிதையை தர தயாராக இருக்கிறீர்களா? அம்மா, நான் இருக்கிறேன் அம்மா. நான் இருக்கிறேன் என்றால் யார்? கனகலட்சுமி அம்மாவா? கனகலட்சுமி அம்மா. வாருங்கள், சற்று முன் அழைத்தோம். இணையம் தீர்த்து விட்டது அம்மா. பரவாயில்லை அம்மா, பரவாயில்லை, வாருங்கள், வாசியுங்கள். கனகலட்சுமி அம்மா அவர்களை தங்கள் கவிதை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கவி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா. முதியோர், இன்றைய தலைப்பு முதியோர் மதிப்போம். முத்தான கருத்துக்களை சொத்தாக கருதி நாவினிக்க நமக்கு அள்ளித் தருபவர்கள். நன்றாக நாம் வாழ நம்பிக்கையோடு நல் எண்ணங்களையும் நம் மனங்களில் நாற்றெனவே நடுபவர்கள். பண்பாக நாம் வாழ பழமொழிகள் பல கூறி பகுத்தறிவு ஊட்டுபவர்கள். சிறப்பாக நாம் வாழ சிக்கனம் பற்றி எக்கணமும் எடுத்துரைப்பவர்கள். நட்பெயரோடு நாம் வாழ கடமையில் கண்ணாகவும் கண்ணியம் காப்பதில் கடுமையாகவும் கனிவு காட்டுவதில் கட்டுப்பாடாகவும் நடந்தே நமக்கு காலம் காலமாய் கற்பிப்பவர்கள். விரல்களில் மட்டுமன்றி சொல்லிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் விதைப்பவர்கள். நாம் கடக்கும் ஒவ்வொரு நாளும் முதுமை நோக்கியே முன்னேறுகிறோம். நாம் கடக்கும் ஒவ்வொரு நாளும் முதுமை நோக்கியே முன்னேறுகிறோம். முதலில் இதனை நம் மூளைக்கு அனுப்பி முதியோர் இல்லங்களை இல்லை என்று ஆக்கிடுவோம். இன்றைய வாழ்வில் முதியோர் கண்டு முகம் சுளிக்காது நாம் உண்பதை அவர்களுக்கு அளித்து உண்போம். இல்லாத போது இருப்பிடத்தில் புகைப்படம் வைத்து இருக்கும் பலகார வகைகள் பலவும் வைத்து படைத்து உண்டு பயனென்ன? உயிருடன் உள்ள போது நாம் உண்ணும் வகை எதுவாயினும் அவர்களுக்கு அளித்து உண்டு அகமகிழ்வோம். முதியோர் தம் வாழ்வை முள்ளென கருதி கலங்காது பல்லை இழந்தாலும் முல்லை சிரிப்போடு சீராய் வாழ முதுமையை போற்றுவோம். நாளை ஒரு நாள் நாமும் முதிர்வோம். நாளை ஒரு நாள் நாமும் முதிர்வோம் என நன்கு உணர்ந்தே முதுமை காப்போம், முதியோர் மதிப்போம். நன்றி, வணக்கம். கனகலட்சுமி சீனிவாசன், வேலாயுதம்பாளையம், கரூர். வேலாயுதம் பாளையத்தில் இருந்து
நிதர்சனத்தை நமக்கு புரிய வைத்துள்ளார் கவிஞர் கனகலட்சுமி. நாளை நாமும் முதிர்வோம். நேற்றையை விட இன்று நமக்கு ஒரு நாள் வாழ்நாள் கூடியிருக்கிறது. நாளை பொழுது விடிந்தால் மற்றொரு இலை பழுக்கக்கூடும். யாருக்கு தெரியும்? வருமுன் காப்போம் என்ற தத்துவத்தை தனது கவிதையிலே வடித்து மனங்களை வெல்லுவோம் அன்பால், மூத்தோர்களை மதிப்போம் என்று நல்வாக்கு தந்த உங்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும் அம்மா. சிறப்பு, ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பு. மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். சற்றேறக்குறைய 11 கவிஞர்கள் கவிபாடி முடித்திருக்கின்ற இந்த நிலையில் கவியரங்க தலைமையாக என் சிந்தையில் எழுந்த சில பதிவுகளை உங்களோடு முதியோரை மதிப்போம். பூமி வயலில் விழுந்து புவியை முட்டி மோதி முளைவிட்டு கிளைத்து தழைத்து பூத்து காய்த்து கனிந்து பூப்பது நின்று காய்ப்பது கறந்து கனிதரும் நிழல் நிலை கடந்து ஆறுதல் நிழலுக்காய் தவம் இருப்போர் மூத்தோர். காய்ப்பது கறந்து கனிதரும் நிலை கடந்து ஆறுதல் நிழலுக்காய் தவம் இருப்போர். ஓடி தேய்ந்த அவர்களுக்கு தேவை ஓய்வு கனிந்த அன்பும் பாசமே. ஓயாத பாசமும் மாறாது வீசும் மனமும் அவர்களின் சொத்து. இரண்டாம் பருவம், இரண்டாவது குழந்தை பருவம் கொண்ட அவர்களுக்கு தேவை மிக குறைவு. அன்பான பேச்சும் ஆறுதல் மொழிகளும் நினைவை பகிரும் நேய உள்ளமும் அவர்கள் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணி நெக்குருகி நன்றி சொல்வதும் அவர்கள் முகங்களில் மலர்ச்சியை கொண்டு வரும். வெளியில் புறப்படும் முன் சென்று வருகிறேன் என்று சொல்வதும் வந்தவுடன் நம்மின் வருகையை பகிர்வதும் அவர்களின் நெஞ்சத்தை நெகிழ்த்தும். காலை எழுந்ததும் உறங்கினீர்களா என்று கேட்பதே அவர்களுக்கு நாம் பாடும் பூபாலம். உண்ணுங்கள் என்று பரிந்து சொல்வது அவர்களுக்கு நாம் செய்யும் உச்சிக்கால பூஜை. உறங்க நேரமாயிற்று என்று அவர்களுக்கு நினைவூட்டி படுக்கைக்கு அழைத்துச் செல்வது அவர்களுக்கு செய்யும் பள்ளியறை பூசை. எந்த முடிவும் நீங்கள் எடுங்கள், எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இப்படி செய்யலாமா? உங்கள் கருத்து என்ன? ஒப்புக்காவது கேளுங்கள். உச்சி குளிர்ந்து போவார்கள். உள்ளன்போடு சொல்வார்கள், உனக்கு தெரியாதா கண்ணு? எனக்கு என்ன தெரியும் கண்ணு? நீ செஞ்சா சரிதான் கண்ணு. மகிழ்வோடு ஒப்புதல் தருவர் நம் செயல் யாவற்றுக்கும். நாம் மூத்தோர்களை வணங்கி போற்ற வேண்டாம், மனிதராக கருதுவோம். மனிதத்தோடு உரையாடுவோம், மனதிற்கு இதம் தருவோம். அவர்களால் தான் நாம் இந்த புவிக்கு வந்தோம், அவர்களால் தான் இந்த நிலை. எனவே அவர்களே வாழும் தெய்வங்கள் என்று கருதி இதயத்தால் குளிர்வித்து இதழ்களால் புன்னகை புரிந்து அன்பான வார்த்தைகளை பரிசளித்து அரவணைத்து செல்வோம் முதியோரை. அதுவே நம்மை நாளை நிறைவாக பயணம் செய்ய ஏதுவான கருவியாக, படைக்கலமாக, ஆற்றலாக மாற்றுகின்ற அற்புதத்தை நம் வாழ்வில் நிகழ்த்தும். வாய்மொழி கேட்டோர்க்கும் வாய்ப்பு தந்த எங்களின் அன்பு தந்தைக்கும் அருமை சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் இந்நிகழ்வை வலைக்காட்சியாக பதிவேற்றம் செய்து உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியில் திரைக்கு பின் தன்னை கரைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் மேலாண் இயக்குனர் ஸ்டெப் டிவி அவர்களுக்கும் நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய தலைமை கவிதை. அதாவது முதியோர்கள் வந்து எப்படி அவங்க வந்து தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கறதே அது அவங்களுக்கு ஒரு பூபாலமாக இருக்கும். அவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது அவங்களுக்கு ஒரு பள்ளியறை பூஜையாகவும், அவர்களை வந்து கூட்டின்னு போய் அவங்களுடைய படுக்க வைக்கிறது ஒரு பூஜை அறையாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா அவங்கள வந்து நீங்க அவங்க அந்த புவியை விட்டு அந்த முட்டி மோதி எப்படி அந்த மரம் வந்து வெளியே வந்து அது பூத்து காய்த்து நம்மளுக்கு கனி தருது, அது மாதிரிதான் நம்ம முதியவர்கள். அவங்க வந்து பூத்து குலுங்கி நிறைய அனுபவங்களை சேகரிச்சு தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்மள ஆளாக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம முதியவர்கள் தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட வந்து ஒரு இதுவா பேசலன்னா கூட ஒரு மனித தன்மையோட அவங்க கிட்ட உறவாடினாவே அதுவே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். அவங்க வந்து உறவாடக்கூடிய ஒரு தெய்வங்கள் அவங்க. நம்ம வந்து அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினாவே அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா அந்த அந்த ஒரு 60 வயசு கடந்துட்டாவே வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை மாதிரிதான் அவங்க ஆயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய அந்த 2ஆம் பருவம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த நிலைக்குதான் அவங்க தள்ளிடுவாங்க. அதனால வந்து அவங்க கிட்ட அன்பா ஆறுதலா ஒரு 4 வார்த்தை நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும்போது நம்ம வெளியே போயிட்டு வரோம், ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ இல்ல நம்ம அம்மா அப்பா கூட வயதான பிறகு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளையும் மதிச்சு நம்மளுக்கு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதே திரும்பி வந்துட்ட பிறகு நாங்க வந்துட்டோம், இன்னைக்கு பொழுதெல்லாம் நல்லா இருந்தீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு முகத்துல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய கவிதை ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா, நன்றி. நிறைவு செய்யலாமாம்மா? ஐயா இருக்காங்களா? ஐயா அப்பா ஐயா எல்லாரும் முடிச்சிட்டாங்க கவிதைகளை. அம்மா நீங்க நன்றியை சொல்லி முடிச்சிருங்கம்மா. நான் அப்புறம் ஐயா போன் பண்றேன். முதியோரை மதிப்போம் என்று அற்புதமாக இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை கவியரங்க தலைப்பாக பொறுமையாக தேர்வு செய்து கவி பாடிய அத்தனை சான்றோர்களுக்கும் இந்த தளத்தை ஏற்படுத்தி வடிவமைத்து கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் இந்த கவியரங்க பொறுப்பினை மிகச் சிறப்பாக ஏற்று கவிஞர்கள் எல்லாம் ஓரணியில் திரட்டி ஒழுங்குபடுத்தி அவர்களை இணைக்கும் முயற்சியில் பாலமாக இருந்து செயல்படுகின்ற கவிஞர் திலகம் சீர்மிகு ஆசிரியர் திருவள்ளூரை சேர்ந்த அன்பு சகோதரி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை வலையேற்றம் செய்து மற்றவர்கள் பார்க்க உதவி செய்யக்கூடிய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் திரைக்கு பின் நின்று இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் வாய்ப்புக்காக நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். கற்பகம், கொடிச்சலூர். நன்றியும் வணக்கமும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையான ஒரு கவியரங்கத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பாக கவிதைகள் வாசித்தார்கள். பல கவிதைகள் கேட்க முடிந்தது, பல கவிதைகள் கேட்க முடியவில்லை. எனக்கு அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. திருமதி கற்பகம் அவர்கள் சிறந்த தமிழறிவு கொண்டவர்கள், நல்ல பாடுகிற திறன் கொண்டவர்கள், குரல் வளம் இசை வளம் எல்லாம் கொண்டவர்கள். இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். திருமதி பவானி அம்மையாருடைய செயல்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது. தொடர்ந்து இந்த கவியரங்கங்களை விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதை வலையொலி வழியாக
பதிவேற்றம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழுக்கு உடனுக்குடன் கொடுத்து கொண்டிருக்கூடிய திருக்குறள் கொண்டார் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒல்லும் வகையெல்லாம் உதவி வருகிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.